தமிழக அரசு தளபதி அரசு தமிழக அரசு தளபதி அரசு 23 ஆண்டுகளாக பணி செய்யும் எங்களை ஏமாற்றுவது நியாயமா? நியாயமா? தமிழக அரசு தளபதி அரசு என்னாச்சு? என்னாச்சு? தளபதி அரசு அறிவித்திடு தமிழக அரசு தளபதி அரசு மத்திய கணக்குள்ளே பணி சுமைகள் தாங்காமல் நித்தம் சாகிறோம். தெரியலையா? தமிழக அரசு தளபதி அரசு பொறுக்க மாட்டோம் நாங்கள் பொறுக்க மாட்டோம். தயங்க மாட்டோம். தமிழ்நாடு முழுவதும் கடைகளை அடைத்திடான். தயங்க மாட்டோம். பணியாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இது குறித்து மேலாண்மை இயக்குனர் அலுவலகம், குறிப்பாக மேலாண்மை இயக்குனர் ஆழ்ந்த அக்கறையோடு செவி சாய்த்து கவனம் செலுத்தி இதில் மாத்திரம் இந்த பிரச்சனை அணுகினால் இன்று உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கலாம். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பது முதுமொழி. இந்த முதுமொழியை மாத்திரமே எச்சரிக்கையாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து தொழிற்சங்கங்களின் சார்பாக ஒரு ஆட்சேபனை குறிப்பை நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த ஆட்சேபனை குறிப்புக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதற்கான ஆவேசத்தை வெளிப்படுத்துகிற முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இடைக்கால நிவாரணமாக தொழிற்சங்க தரப்பில் 5000 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தோம். அரசு ரொம்ப பரிசீலித்து 1000 ரூபாய் மட்டும் அதிகரித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு எங்களுக்கு உற்சாகம் தரவில்லை தான், ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற மனநிலை உருவாக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு தேர்தல் சூழல் காரணமாக எங்கள் போராட்டம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்காது என்ற காரணத்தால் அரசுக்கு நெருக்கடி தருகிற ஒரு கடுமையான போராட்டத்தை தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பெரியசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக.